குட் ஈவினிங். குட் ஈவினிங் டு ஆல். கரகோப்பின் சேனல் இருந்துட்டு ஈரோடு செல்வம். கடைசி கள நிலவரத்தை பற்றி பேசுகிறதுக்காக வந்திருக்கிறேன். ஒரு வழியாக தேர்தல் ஓயக்கூடிய கடைசி நிமிஷத்துலேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். கடைசி மணித்துளியில் இருந்துட்டு பேசிகிட்டு இருக்கிறோம். ஈரோடு கள நிலவரத்தை சொல்லிடலான்ட்டு நினைக்கிறேன். ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் திமுகவில் இருந்துட்டு 500 ரூபாய் வந்துட்டு ஜஸ்ட் 500 ருபீஸ் பணம் பட்டுவாடா செய்யப்பட்டு விட்டது. ஏறக்குறைய ஒரு 80% பேர்த்துக்கு எல்லாத்துக்குமே போய் சேர்ந்துருச்சு. கலாய்வுப்படி அங்கங்கே கேட்ட தகவலின்படி வந்துட்டு தோற்றுருங்கிற ஒரு பயத்தில் வந்துட்டு 500 ரூபாய் வந்துட்டு எல்லா கிராமத்துக்கும் போய் சேர்ந்துருச்சு, நகரத்துக்கு போய் சேர்ந்துருச்சு. இதுதான் திமுகவினுடைய நிலை. ஜஸ்ட் 500 ருபீஸ் ஃபார் ஓட். அது முடிவாயிடுச்சு. அடுத்தது எல்லாம் எதிர்பார்க்கறது வந்துட்டு பெருசாக ஆற்றல் அசோக்குமார் செய்வார்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அங்கிருந்து ஜல்லி பைசா கூட கொடுக்கல. கிடைத்த கடைசி தகவல் வந்துட்டு நம்ம நல்லது செஞ்சுருக்கிறோம், மக்கள் ஓட்டு போட்டால் விரும்பி போட்டால் போடட்டும், போடாட்டி பரவாயில்ல அப்படின்னு ஒரு இறுதி முடிவு எடுத்துட்டாருங்கிற மாதிரி ஒரு உண்மை தகவல் கிடைச்சிருக்குது. அப்படி ஒரு கால் அவர் கொடுக்காம இருந்திருந்தாருன்னா அவருக்கு மிகப்பெரிய பாராட்டுக்கள். கரகோப்பின் வாய்ஸில் இருந்துட்டு மிகப்பெரிய பாராட்டுக்கள். ஏன்னா முடிவு இப்படித்தான் எடுக்கணும். ஒருத்தர் வந்துட்டு பயந்துக்கிட்டு இது எனக்கு என்ன தெரியுதுன்னா அவர் எங்கே நம்மளை இது பண்ணிடுவாரோன்னு இவர் வந்துட்டு 300 கொடுக்குறவங்க 500 ரூபா கொடுத்துருக்காங்க திமுகவில். அது வந்துட்டு ஏறக்குறைய எல்லாமே லஞ்ச காசு தான். அது வந்துட்டு அவங்க கஷ்டப்பட்டு ஒன்று இது பண்ணின காசு இல்லை. அவங்க வந்துட்டு ஒரு லஞ்சத்தில் இருந்துட்டு ஒரு 500 ரூபாய் எடுத்து தைரியமாக கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா இது ஒரு ப்ரெஸ்டீஜான தொகுதி. ஏன்னா அவர் ஜெயிச்சிருவார்னு எல்லாருமே சொல்லி அந்த பயத்திலேயே வந்துட்டு உதயாநிதியெல்லாம் 2 தடவை விசிட் பண்ணியிருக்காரு. அது வந்துட்டு இளைஞரணி துணை செயலாளராக இருக்கிறதுனால இவர் எந்த வகையிலையும் அவர் தோக்கடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு பணத்தில் நம்ம ஜெயிக்கணுங்கிற ஒரே முடிவில் வந்துட்டு ஒரு முடிவு பண்ணி திமுக வந்துட்டு அதனுடைய இறுதிக்கட்ட வேலையை செஞ்சுருக்குது. ஆற்றல் வந்துட்டு பணம் கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறதுல தீர்மானமாக இருக்கிறாருங்கிற மாதிரி ஒரு செய்தி, நம்பத்தகுந்த செய்தி. ஏன்னா இதுவரையிலும் கொடுக்கல, இனி இருக்கக்கூடியது இன்னும் கொஞ்ச நேரங்கள். இதில் கொடுத்து வம்பு வழக்கெல்லாம் எதில் நம்ம மாட்டிக்கணுங்கிறக்காக அவர் கொடுக்க போகிறது இல்லைங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சிடுச்சு. அப்படி ஒரு கால் கொடுக்காம இருந்திருந்தாருன்னா வரவேற்போம். ஓகே, அடுத்தது வந்துட்டு மொத்தத்தில் ஒரு சுணக்கமான தேர்தல் தான். இப்போ ஒரு பெருசாக வந்துட்டு பணம் வாங்கின அந்த வாக்காளர்கள் தயவு செஞ்சு, ஏன்னா இந்த பணம் வந்துட்டு ஏதோ அவங்க கொடுத்துட்டாங்களேங்கிறக்காக திமுகவுக்கு தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க. மறுபடியும் நீங்கள் ஊழலுக்கு நீங்கள் துணை போகிறீங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. தயவு செஞ்சு கொடுக்கறது அது நம்மளோட பணம், நம்ம கொடுக்கட்டும். இது யார் கொடுத்தாலும் பரவாயில்ல. அதனால் வந்துட்டு அந்த ஓட்டுக்கு பணம் கொடுத்துட்டாங்கிறதுக்காக தயவு செஞ்சு திமுகவுக்கு ஓட்டு போட வேண்டாம். அதே மாதிரி வந்துட்டு இவர் கொடுக்கலையேங்கிறக்காக உண்மையிலேயே கொடுக்கலைங்கிற வேட்பாளர் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நீங்கள் தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. தெரியுதா? அது நல்ல வேட்பாளராக இருந்தால் ஓட்டு போடுங்க. ஏன்னா அந்த ஒரு சூழலில் தான் இன்றைக்கி இது இருக்குது. நாடு போய்கிட்டு இருக்கிற நிலைமையில் மற்ற எல்லா பகுதியிலையுமே திமுக வந்துட்டு பணம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. விசாரித்த வகையில் எல்லா பக்கம் தமிழ்நாடு ஏகதேசமாக வந்துட்டு அவங்க பணம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால் இந்த தேர்தல் ஜனநாயகத்துக்கும் பணநாயகத்துக்குமான தேர்தல் தான். அதனால் எங்கள் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு கொடுக்காம இருந்திருந்தால் ரொம்ப மிக மிக வரவேற்கத்தக்க ஒரு செயல், பாராட்ட வேண்டிய செயல், ஒரு தைரியமான முடிவு. நான் கட்சியில் இருக்கக்கூடியவங்ககிட்ட விசாரித்த வகையில் இப்போ வரைக்கும் வரல, இந்த நிமிடம் வரைக்கும் வரலேன்ட்டாங்க. அதனால் அது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு இது தான். பரவாயில்லை. திருப்பி வந்துட்டு இந்த மோடி பொறுத்த வரைக்கும் இனி மேலே அவருக்கு ரொம்ப ஒரு மோசமான நிலைமையில் தான் இருக்கார். உத்தரப்பிரதேசம் மற்ற எல்லா பகுதியிலையுமே அவருக்கு உண்டான செல்வாக்கு சரிய ஆரம்பிச்சிருக்குது. இந்த தேர்தல் நிச்சயமாக இவருக்கு மோடிக்கு ஒரு இழப்பு இருக்குதுங்கிறத மோடி மறந்துடவே கூடாது. ஏன்னா ஒரு கொலேஷன் கவர்மெண்ட்டு தான் அமையுமே ஒழிய ஒரு மோடியினுடைய ஒரு ஃபுல் மெஜாரிட்டி கவர்மெண்ட் அமைகிறதுக்கு 100% சான்சஸ் இல்லை. ஏன்னா ஒரு தொங்கும் பாராளுமன்றம் வரப்போகிறது. இது இந்திய வரலாற்றில் ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரமாக கூட இருக்கலாம். ஏன்னா இனி அந்த ஒரு பழைய அந்த செல்வாக்கு, பழைய அந்த தாய் எடுத்தோம் பிடிச்சோங்கிற அந்த ஒரு இல்லாமல் ஒரு கடுவாளங்களோட கூடிய ஒரு என்ன அப்போது அந்த ஊழல்வாதிகள் இப்போ ஜெயிச்சு வரக்கூடிய, இப்போ திமுகவிலேயே வரக்கூடிய
எம்பிஸ் நாளைக்கு வந்துட்டு ஸ்டாலின் போயிட்டு பிஜேபிக்கு ஆதரவு கொடுக்கறத தவிர வேறு வழி இல்லை. அப்படித்தான் நடக்க போகும். ஒரு கால் திமுக வந்துட்டு ஒரு அதிகபட்ச சீட்டுகள் ஒரு 15 சீட்டு வர்றாங்க, ஒரு 13 சீட்டு வர்றாங்க அப்படின்னாக்க, இந்த 13 ப்ளஸ் கூட்டணியில் ஏதாச்சும் வர்றது அல்லு சில்லுங்களை எல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு இவர் என்ன பண்ணுவார், நாளைக்கு எங்கள் மீது எந்த விதமான இடி ரைடு இருக்கக்கூடாது, எந்த விதமான இன்கம் டேக்ஸ் ரைடு இருக்கக்கூடாது, எங்களுக்கு இந்த குறிப்பிட்ட போர்ட்போலியோ கொடுங்கன்னு வாங்கிட்டு மறுபடியும் இந்த கொள்ளை கும்பல் வந்துட்டு இதே தான் செய்ய போகுது. வேற ஒன்றும் புதிய ஒரு மாற்றங்கள் வரப்போகிறதில்ல. ஆனால் 100% ஒரு தொங்கும் பாராளுமன்றம் அமைவதற்கு என்னுடைய கணிப்பு, இதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன். ஏறக்குறைய 10ஆம தான் இருக்குது. ஒரு கால் மோடியினுடைய வெற்றினா அது வந்து தொங்கும் பாராளுமன்றம் தான். அதனால் அவர் இண்டிவிஜுவலாக ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஒரு கால் இறைவன் பார்த்து நினைத்தால் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அப்படி ஒரு சூழல் ஏற்படாத மோடி வந்து தன்னிச்சையாக வராத அளவுக்கு இறைவன் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு கால் அவர் வந்தால், இல்லை என்றால் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அதை இறைவன் தான் முடிவு செய்ய வேண்டும். இன்றைய நிலைமையில் உறுதியாக அறுதியிட்டு கூற முடியும், மோடியால் தன்னிச்சையாக ஆட்சி அமைக்க முடியாது. இந்த சூழல் நிலவிக் கொண்டிருக்கிறது. பார்ப்போம் இன்னும் தேர்தல் களம் எப்படி இருக்கிறது என்பதை இன்னும் சில மணி துளிகளில் இன்னும் அடுத்த பதிவாக உங்களிடம் பதிவிடுகிறேன். விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கர்கோபியன் வாய்ஸ்.